ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக இறால் பண்ணையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 71 கோடி ரூபாய் மதிப்புடைய 900 கிலோ முதல் ரக கஞ்சா மற்றும் கஞ்சா ஆயில் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டியில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா மூட்டைகள் கடத்தப்பட உள்ளதாக திருச்சி மத்திய நுண்ணறிவு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் எஸ்பி பட்டணத்திலிருந்து எண்ணம்கோட்டை வரையிலும் கடற்கரையோரம் உள்ள மீன் கம்பெனிகள், இறால் பண்ணைகள் உள்ளிட்டவற்றில் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சுல்தான் என்பவருக்கு சொந்தமான இறால் பண்ணையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 900 கிலோ முதல் ரக கஞ்சா மூட்டைகள் மற்றும் கஞ்சா ஆயில் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இதனை 3 பேர் கொண்ட குழு நாட்டுப்படகில் இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா ஆயில் உள்ளிட்டவற்றின் சர்வதேச மதிப்பு 71 கோடி ரூபாய் என்பது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாள்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.